துறவரம் பூண்ட பட்டினத்தாரை பற்றி தெரியுமா? திருவெண்காடு வணிகர் குலத்தை சேர்ந்த குடும்பத்துல குபேரன் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. இவரு மருதவாணன் அவருடைய வளர்ப்பு மகனா ரொம்பவும் பாசமா வளர்ந்துகிட்டு வராங்க. அப்படி பெரியவன ஆனதுமே கடல் கடந்து போய் பொருள் சேர்க்க போறான். திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்தப்போ ஒரு பெட்டியில ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கு. அதை படிச்சதுமே பட்டினத்தாரோட வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கு. இந்த வாசகத்தை படிச்ச மறுகணமே தன்னோட குபேரன் வாழ்க்கையை திறந்துட்டு கோமணம் உடுத்திக்கிட்டு பரதேசம் போறாரு. ஒரு நாள் தன் தாயாரின் மறைவு செய்து கேட்டதுமே ஓடோடி வராரு. தன் தாயாரோட உடம்புல வரட்டியும் விறகு இருக்கிறத பார்த்து பதச்சு போய் வாழை மட்டையை அடுக்கி 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளே எப்பிறப்பில் காண்பேனினே என தொடங்கி முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்கவே என பாடி முடிக்கிறாரு. பச்சை மட்டை எரியுது. நன்றி.